நண்பர்களுக்கு வணக்கம். சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் 7.5 சனி ரொம்ப வந்தால் ரொம்ப எல்லாருமே எல்லா ஜோதிடருமே பயமுறுத்துவாங்க. அந்த அளவுக்கு அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அவ்வளோ மோசமானதெல்லாம் பயப்பட வேண்டாம். 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2.5 ஆண்டு, மத்தியமம் 2.5, கடைசியாக 2.5, இப்படி 7.5 மொத்தம் 7.5 வச்சுருப்போம். அதில் கடுமையான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த மத்தியம டைம் தான். அந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகளை வந்து அந்த நேரத்தில் அந்த 2.5 ஆண்டு காலம் தவிர்த்துருங்க. மற்றபடி ஆரம்ப 7.5 ஸ்டார்டிங்கில் உள்ள இந்த 2.5 ஆண்டு காலங்களில் திருமணம், ஒரு வீடு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, வேலை, தொழில் எதனாலும் செய்யலாம். அதே போல் ஃபைனலாக அந்த 2.5 ஆண்டு லாஸ்ட்டில் 7.5ல் கடைசியாக இறுதியாக வரக்கூடிய அந்த 2.5 ஆண்டுகள் 7.5 விரயச்சனின்னு சொல்லுவோம். அந்த சனியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதனாலும் ஒரு வீடு கட்டுறது, ஏன்னா விரயம் தான் கொடுப்பாரு, அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம். திருமணம், வீடு, சுப செலவுகள் என்னெல்லாம் பண்ணணுமோ, ஒரு படிப்பு, எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தால சனி பகவான்னா கெட்டதான் பண்ணுவார், தீபனம் தான் கொடுப்பாருன்னு தவறான ஒரு இதுக்கு வேண்டாம். அவரோட காலகட்டங்கள் சனி திசை நடக்கு. அப்போ அவரே வந்து 9, 11 சொல்லக்கூடிய அந்த லட்சுமி ஸ்தானங்கள்லேருந்து நடத்துகிறாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அளவே கிடையாது, பொருளுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பணம் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். ஆனால் என்ன, எவ்வளோ யோகமாக இருந்தாலும் சனி அப்படிங்கிறதுனால சனி திசையில் எவ்வளோ யோகமாக இருந்தாலும் சனி திசையில் காலில் பாதத்தில் சிறிய பாதிப்பு கொடுக்காம போக மாட்டார். அதுக்கு நம்ம மருத்துவம், சிறிய ஒரு மருத்துவத்தை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். தெய்வ பிரார்த்தனையோட மருத்துவம் பாருங்கள், பாதிப்பு இருக்காது. ஆனால் அவர்